70, 80களில் பார்த்தீங்கன்னா ரேடியோ தான் பாட்டு கேட்குறது. இப்போல்லாம் மொபைலில் பாட்டு கேட்குறோம், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஹெட்ஃபோனை போட்டு அந்த வைப்ரேஷன் திம்மு திம்மு திம்முன்னு நமக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது. பட் அப்போ பார்த்தீங்கன்னா மர்ஃபி, பிலிப்ஸ் இந்த மாதிரி ரேடியோஸ் தான் உண்டு. அந்த ரேடியோ அதுவும் பார்த்தீங்கன்னா இலங்கை வானொலி நிலையம். பல சமயங்கள் அது சரியாக எடுக்காது, குறை 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 குறைன்னு சவுண்டு தான் வரும், கரன்னு இறையும். இப்போ மாதிரி எஃப்எம் கிடையாது, அப்போ ஏஎம் தான். அப்போ அந்த இறைச்சல் ரொம்ப இருக்கும். இப்போ ரேடியோவில் ஒரு பட்டன் இருக்கும், டியூன் பட்டன் ஒன்று இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அந்த டியூன் பட்டனை வந்து ரொம்ப மைல்டாக ரொட்டேட் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணி வேறு சேனல் போயிடும், அல்லது குறகுறன்னு இருக்கும், கெடுக்கவே எடுக்காது. இப்போ ரொம்ப ஃபைன் டியூனிங் தான், அப்படி லைட்டாக திரும்பினா டக்குன்னு ஒரு இடத்துல பிடிச்சிக்கும், ரேடியோ அருமையாக கேட்கும். ஆனால் எல்லோரும் அந்த பொறுமை இருக்காது, அந்த டியூன் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்காது. என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு ஒரு தட்டு தட்டுவாங்க தலையில், ரேடியோ தலையில், இல்லை சைடில் ஒரு தட்டு தட்டுவாங்க, பாட இதுவே பழக்கமாயிரும். ஒரு 10 ரூபா 20 ரூபா தட்டுவாங்க. பட் தட்டும்போது இந்த டியூன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் அந்த என்ன சொல்கிறது பார்ட்ஸும் டேமேஜ் ஆகும். நம்மளை அறியாமலே ஒரு 10 ரூபா 20 ரூபா தட்டுவோம், அதுக்கப்புறம் அந்த ரேடியோ வந்து ஒன்று ரிப்பேர் ஆகி நல்லது யூஸ் பண்ணலாம். அப்படி தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஏமாற்றம், அவமானம், துன்பங்கள், ஒரு ப்ராப்ளம் வந்தவுடனே இந்த ஃபைன் டியூன் பட்டன் இருக்குல்ல, இந்த மூளை தான் அந்த ஃபைன் டியூன் பட்டன். நம்ம மனசு தான் அந்த டியூனிங், சிந்தனை தான் அந்த டியூனிங். லைட்டாக ஏன் அந்த பிரச்சனை, ஏன் அந்த துயரம், ஏன் அந்த அவமானம், அதை எப்படி சரி பண்ணுறது, சின்ன டியூனிங் பண்ணாலே நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த கவலை, அந்த துன்பம் பெருசாக மனசில் போட்டு அழுத்த, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அந்த அவமானத்தை, ஏமாற்றத்தை யோசிச்சுக்கிட்டு அது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போடுறது. அதில் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். 1. 2வது தேவையில்லாத பழக்கம். அந்த ரேடியோ தட்டுற மாதிரியே குடிக்கு அடிமையாகிறது, வேற போதைகளுக்கு அடிமையாகிறது, வேற பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, உடல் உள்ளுறுப்புகளையும் கெடுத்துருது. இந்த ஃபைன் டியூன் சொல்லக்கூடிய அந்த மூளையை வச்சு சிந்தனை டியூனிங் சின்னதாக பண்ணோம்னா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த ஏமாற்றம், எங்கே தப்பு நடந்தது, அதை சின்ன டியூனிங் பண்ணோம்னா கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அதை செய்யாமல் பலர் நான் பார்த்துருக்கிறேன், அந்த மீளா துயரத்துலேருந்து வராமல் இன்னும் ஃபர்தராக அவங்களோட உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிற மாதிரி அந்த பழக்கங்களில் உள்ளுக்குள்ளே போயிடுறது, வாழ்க்கையை இழந்துருது பல பேர். ஸோ அந்த மூளைன்ற டியூன் பட்டனை, சிந்தனைன்ற ஃபைன் டியூனிங்கை வச்சு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். பிரச்சனை சரியாகும். நம்பிக்கையுடன் இருக்க நல்ல சிந்தனையில் இருப்போம், நம்பிக்கை வைப்போம், அன்புடன் நம்பினா